வணக்கம். நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. இப்போ ஒரு பெண்ணை பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி அதை படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பி சம்பளம் வாங்க வைத்து அந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா நகை போட்டு புத்தாடை பட்டு புடவை கல்யாணம் செலவு பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்புகிறோம். பொண்ணுக்கு எல்லா வேலையும் தெரியும். ஆனால் மாமியார் வீட்டில் என்னென்னா பையனை பேம்பரிங் பண்ணி வளர்த்துருக்காங்க. செல்லம்னா ரொம்ப செல்லம். அனைவரும் பண்ணுற தப்பு என்னென்னா பையன் சாப்பிட்ட உடனே தட்டிலே கை கழுவுவார், பாத்திரம் கழுவ தெரியாது, வீடு துடைக்க தெரியாது, பொண்ணுக்கு பூ வாங்கி தரணுன்னு கூட ஒரு பையனுக்கு சொல்லி தரதில்லை. தாயாரே எல்லா வேலையும் செய்து மருமக தான் அடுத்த வேலையில் செய்யணும். மருமக தான் பையனை அதே மாதிரி செல்லமாக வளர்க்கணும். மருமகளுக்கு கோலம் போட தெரியல. அந்த பொண்ணுக்கு எப்படிம்மா கோலம் போட தெரியும்? அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா 10ஆம் கிளாஸில் 450 மார்க் மேலே எடுத்துருக்கோம். 12ஆம் கிளாஸில் 900 மார்க்கு 1000 மார்க்கு வாங்கியிருக்கோம். வேலை பார்க்கக்கூடிய பொண்ணு, படிக்கக்கூடிய பொண்ணுன்னு அதை வீட்டு வேலை செய்ய நாங்களும் பழக்கிறதில்ல. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கிச்சனை எந்த லேடிஸும் விட்டு கொடுக்குறதே இல்லை. எந்த மாமியாரும் மருமகளுக்கு கணவர் இருக்கிற வரைக்கும் அவங்க கிச்சனை மருமகளுக்கு ஒப்படைக்கவே மாட்டாங்க. அவங்க இருக்க வரைக்கும் தான் அந்த கிச்சனை ஆளுவாங்க. அவங்க கிச்சன் கில்லாடி, கிச்சன் கிங். மருமக அப்படி இப்படி தப்பித்தவரி ஒரு சாம்பார் வச்சுட்டா இது சாம்பாரா, இது தண்ணியாக இருக்குது, ரசம் மாதிரி இருக்குது. பையன் என்ன சொல்லுவான், எங்கள் அம்மா சூப்பராக சாம்பார் வைப்பாங்க. சாம்பார் யார் வச்சா என்னங்க ஐயா? சாம்பார் யார் வச்சாலும் அது நல்லா தான் இருக்கும். ஒரு பொங்கல் வச்சுட்டு பொங்கல் சரியில்லை. பொங்கல் பார்த்திங்கன்னா ஒரு அரிசி சர்க்கரையும் போட்டால் பொங்கல். அது அம்மா வளர்த்தா அம்மா வச்சா சூப்பர், மனைவி வச்சா சரியில்லைம்பாங்க. இங்கே எந்த குடும்பத்தில் பிரச்சனையாகுது பாருங்கள். கோர்ட்டு கேஸ் எத்தனை போகுது. அது பெண்ணின் தாயாராக இல்லை. அந்த பெண்ணின் தாயார் என்ன பண்ணுறாங்க, மருமக வீட்டுக்கு வரும்போது கோழி அடித்து குழம்பு வச்சு மருமகனுக்கு ருசித்து சாப்பிட வைப்பாங்க. பையனுக்கு அம்மா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாம் மாடு மேய்க்க விட்டுருப்பீங்க, இல்லாட்ட புல்ல இருக்க விடுவீங்க, இல்லை வீட்டு வேலை செய்ய விடுவீங்க, இல்லாட்ட சகோதரிக்கு எல்லாம் பண்ண விடுவீங்க. பணமே எப்படி என்னன்னு தெரியாது, அது என்ன பண்ணுறேன்னு தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னால் அம்மா பேரில் அப்பாவுக்கு கையில் சம்பளம் கொடுத்துருவான். திருமணத்துக்கு பிறகு தான் அவனுக்கு அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, நம்மகிட்டைக்கு சம்பளம்னு ஒன்று இருக்குது, நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதே அந்த பையனுக்கு தெரிய வரும். கல்யாணத்துக்கு முன்னால் யாராவது வீடு கட்டியிருக்காங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். கட்டியிருப்பாங்க. அவங்க சம்பாதிக்க பணம் பூரா அவங்க மகளுக்கு கொடுத்து வீடு கட்டியிருப்பா. இல்லைன்னா வீடு கட்டியிருந்தா பார்த்திங்கன்னா அவங்க அம்மா பேரில் கட்டுருவா. இந்த மகனுக்கு பிறந்த குழந்தைய எந்த மாமியாரும் கொஞ்சறதில்லை, அதை தூக்கிறதும் இல்லை. கேட்டால் மருமக தரதில்லைன்னு சொல்லிடுவாங்க. சம்பாதிக்கும் மருமகளாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. பணம் சம்பாதிக்காத மருமகளாக சுத்தமாக ஒன்றுமே நடக்காது. பெண்ணின் அம்மா தான் தன்னுடைய மருமகனையும் பார்த்து, மகளையும் பார்த்து, மகளுடைய குழந்தையும் பார்த்து சாப்பாடு வச்சு கவனித்து மருமக வருவாங்க. மருமகனுக்கு அம்மா எந்த பொறுப்பும் இல்லாமல் குறை சொல்கிறது அவங்க வேலையே. இந்த சரவடி மீனாட்சி அம்மா பேசுனாங்க இதுக்கு முன்னால். அவங்களுக்கு ஒரு மாமியாராகவே அவங்க மாறிட்டாங்க பார்த்திங்கன்னா. ஆனாலும் அதை சகித்து கொண்டு நாங்கள் எவ்வளோ பொறுமையாக பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்ணின் அம்மா பொறுமையாக இருப்பதால் தான் குடும்பம் இன்னும் வண்டி ஓடுகிறது அப்படின்னு சொல்லி என்னுடைய முதல் சுற்று வாதத்தை நிறைவு பண்ணுகிறேன். நன்றி, வணக்கம். நலம் தரும் செல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. இந்த பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னு வைங்களேன். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு 4 மாதம் லேட்டாகி குழந்தை பிறலைன்னா மாமியார் அந்த பொண்ணு மலடி, அவங்க குடும்பத்தில் குழந்தையே இல்லை அப்படின்னு ஊர் பூரா பற்ற வச்சு பைத்தியம் பண்ணி விட்டுருவாங்க. அந்த பெண்ணுடைய அம்மா தான் பாவம். அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்லி, மருமகனுக்கு ஆறுதல் சொல்லி சூசைட் பண்ண விடாத அளவுக்கு ரெடி பண்ணுவாங்க. பொண்ணுடைய அம்மா தான் அம்மாவை 3 வருஷம் வரைக்கும் குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேரண்டி எல்லாம் தர வேண்டியதில்லை. 1 மாதம் தள்ளி போய் அடுத்த மாதம் குழந்தை வரல அப்படின்னா என்ன விசேஷமா, வீட்டில் விசேஷமா அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. பெண்ணை பெற்ற அம்மா அப்படின்னு சொல்லும்போது பெண்ணு பெரிய பொண்ணானோடனே கோடாலி கொண்ட போட்டுருவாங்க. அதாவது நம்ம வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணு ஒன்று இருக்குது அப்படின்னு ஊருக்கு உணர்த்துறது. பையனை பெற்ற அம்மா பார்த்திங்கன்னா பவுட்ரு போட்டு ஃபுல் மேக்கப்போட
இந்த சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடக்கதே ஒரு வித்தியாசமாக இருக்கும். பையனை பெற்றவங்கள நல்லா ஒன்று நடப்பாங்க. அந்த அணியில் பாருங்கள், பையனை பெற்ற அம்மாக்கள் எவ்வளவு ஒரு போல்டாக அகராதியாக அப்படி ஒரு திமிராக உட்கார்ந்துருக்காங்கன்னு. நாங்கள் பெண்ணை கொடுத்து விட்டு அன்பாக அமைதியாக பயமாக பதிலளித்து அமர்ந்துகிறோம். மணமகளே மருமகளே வா அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாங்க சரவெடி மீனாட்சி அம்மா. அது வலது காலை எடுத்து வைத்து வா, ஏன்னா இடது காலில் அடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். வலது காலை விட்டுருவாங்க, இடது காலை அடித்து உடைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அடிபடாமல் தப்பிக்கலாம்னா 2 காலையும் தூக்கி ஒரு ஜம்ப் பண்ணி வீட்டுக்கு போயிடுறது சிறப்பு அப்படிங்கிறோம். பெண்ணை பெற்ற அம்மாவுக்கு எல்லா பக்கமே பிரச்சனை. இந்த மருமக சாப்பாடு வைக்க தெரியல, பாத்திரம் கழுவ தெரியல அப்படின்னு வெளியில் ஒரு 4 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கதை இழப்பாங்க, வம்பளப்பாங்க. ஏன்னா அவங்க கற்றுக் கொடுக்கல. 20 வருஷமாக 20 வயசு 22 வயசுமாக பொண்ணு படிக்கட்டும், வேலை பார்க்கட்டும், வளரட்டும் நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த பொண்ணை கிச்சனுக்கு அனுப்புனா அது எப்படி படிக்கும்? இங்கே பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸுக்கு காரணம் மாமியார் குடும்பம் தான் அதிகம். பெண்ணை பெற்ற அம்மா மருமகனை எந்த மருமகனை கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். மருமக குழந்தை உண்டாயிட்டா, மருமக குழந்தை உண்டானா பைக்கு, மருமகன் மகளை நல்லா பார்த்துக்கிட்டான காரு, மக சொகுசாக போகணுன்னு தான் அந்த காரை கொடுக்குறோம், மருமகனை டிரைவராக போட்டு ஓட்டுறதுக்கு. ஆனால் இதில் யார் முன்னால் சீட்டில் உட்கார்றது? இந்த பையனுக்கு அம்மா போய் ஜாலியாக அப்படி முன்னால் சீட்டில் உட்காந்துருவாங்க. கார் வாங்கி கொடுக்குறது நாங்கள், அதை அனுபவிக்கிறது நீங்கள். இருந்தாலும் பரவாயில்லை, போனால் போகுது, ஏதோ நெல்லுக்கு பாயிடுறது ஒரு புல்லுக்கு பாயிட்டு நம்ம மருமக நம்ம மகளுக்காக வாங்கி கொடுத்த காரவங்க மாமியாரும் அனுபவிக்கட்டுமே. சிலர் வீடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மருமகளை நல்லா கவனித்தா எல்லாமே கொடுப்போம். நம்ம மகளுக்கு நகை போட்டு விடுவோம், அந்த நகையை எடுத்து அவங்க மகளுக்கு போட்டு விட்ருவாங்க. அப்புறம் நம்மகிட்ட ஆடி சீரு, அமாவாசை சீரு, எல்லா சீரும் கேட்பாங்க. இந்த திருவாதிரை கூட ஒரு சீரை கேட்டுறாங்க. ஆனால் அவங்க மகளுக்கு சீர் அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா வெளிநாட்டில் இருக்கா. நம்ம கொடுத்த சீர்லேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க தவிர இவங்க கை காசை கொடுக்கும். இப்படி சீர்கள் இப்போ பெருகிட்டே இருக்குது. கல்யாணம்னா ஒரு மூட்டை அரிசி, அந்த ஒரு மூட்டை அரிசியை ஒரு வருஷம் சாப்பிடலாம். அது போக போக அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூட்டை அரிசியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லாம் சாப்பிட்டு மகா சரியில்லை, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகனாலும் மருமக சரியில்லை. எல்லாத்தையும் சாப்பிட்றீங்களே, மருமகளை நல்லா தான் கவனித்தா தான் என்ன? மருமகளுக்கு வீட்டு வேலை தெரியல, காட்டு வேலை தெரியல அப்படிங்கிறது. நாங்கள் மட்டும்தான் பையன் குடும்பமும் நல்லா இருக்கணும், பையனை பெற்ற அம்மா அப்பாவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு உழைத்து ஓடாய் போய் சீர் கொடுத்து இந்த வீட்டை விற்று காட்டை விற்று நாங்கள் எல்லா சீரும் செய்கிறோம். பொண்ணை நல்லா கவனித்தா நாங்கள் இன்னும் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கோம். ஆனால் கவனிக்க பையனை பெற்ற அம்மாக்கள் தயாராக இருக்கிறார்களா? பையனு தயாராக இருக்கிறாங்களான்னு பாருங்கள். இந்த மீனாட்சி அம்மா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதிரணியெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக குடும்பத்தில் கலவரம் வரும்னு தெரியும். இந்த பெண்ணை கொடுத்த அம்மாவால் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதா, பையனை கொடுத்த அம்மா சந்தோஷமாக இருக்குன்னா சந்தோஷமும் எங்களால் தான் வருகிறது அப்படின்னு சொல்லி எங்களுடைய பொன்னான வாதத்தை நடுவருடைய பார்வைக்கு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.